வணக்கம். நோவாவின் பேழை கதைனா நம்ம எல்லாருக்குமே என்ன ஞாபகம் வரும்? விலங்குகள் எல்லாம் ரெண்டு ரெண்டா ஒரு பெரிய கப்பல்ல ஏறும், அப்புறம் ஒரு பெரிய வெள்ளம் வரும். இது ஒரு வெறும் குழந்தைங்களுக்கான கதை மாதிரி தெரியல. இது ஒரு பிரம்மாண்டமான இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் மாதிரி தெரியுது. பைபிளின் ஆதியாகமம், அப்புறம் யூதர்களோட யுபிலிஸ் நூல், இன்னும் சொல்லப்போனா மெசபடோமியாவின் கில்காமேஷ் காவியம், இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. இது வெறும் நம்பிக்கையை பத்தின கதை மட்டும் இல்ல, இது ஒரு சர்வைவல் ப்ளூ பிரிண்ட். அதாவது ஒரு பேரழிவை எப்படி சமாளிக்கிறதுங்கிறதுக்கான ஒரு விரிவான திட்டம் அதுல இருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அதோட டிசைன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஆதியாகமத்துல கடவுள் நோவா கிட்ட ஒரு கப்பலை கட்ட சொல்றாரு. அதோட அளவு என்னவா இருந்துச்சு? ஆதியாகமத்தின்படி அந்த பேழையோட நீளம் 300 முழம், அகலம் 50 முழம், உயரம் 30 முழம். ஒரு முழங்கிறது ஒரு சராசரி மனுஷனோட முழங்கையிலிருந்து நடுவிரல் நுனி வரையிலான நீளம். இன்றைய கணக்குப்படி பார்த்தா இது கிட்டத்தட்ட 135 மீட்டர் நீளம் வரும். 135 மீட்டர்? ஆமா, 23 மீட்டர் அகலம், அப்புறம் 13 மீட்டர் உயரம். ஒரு நிமிஷம், 300, 50, 30 இந்த எண்கள் ஏதோ ஒரு கணக்குக்காக சொல்லப்பட்டதா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா? ஏன்னா 300:50:30 விகிதத்தை நாம சுருக்குனா அது 6:1:10 விகிதத்துக்கு பக்கத்துல வருது. இந்த விகிதம் தான் இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய சரக்கு கப்பல்கள் என்ன டேங்கர்கள்ல பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. சரிச்சா சொன்னீங்க, அதுதான் விஷயமே. அப்போ இது கப்பலுக்கு அபாரமான ஒரு நிலைத்தன்மையை கொடுக்கும் இல்லையா? நிச்சயமா, எவ்வளவு பெரிய ஆளை அடிச்சாலும் கவிழாது. இதுலரும் கதையா இருந்தா இவ்வளவு துல்லியமான ஒரு நேவல் ஆர்கிடெக்சர் விவரம் எப்படி வந்ததுங்கிறது தான் இங்க பெரிய ஆச்சரியம். உண்மைதான். அது மட்டும் இல்ல, கப்பலுக்குள்ள 3 தளங்கள் இருந்துதான் சொல்லப்படுது. அதோட மொத்த தரைப்பரப்பு கிட்டத்தட்ட 9000 சதுர மீட்டர். சுலபமா சொல்லணும்னா ஒரு பெரிய கால்பந்து மைதானத்தை விட கொஞ்சம் அதிகம். ஓஹோ, அப்போ விலங்குகள்ல தனித்தனியா வைக்க இடம் இருந்திருக்கும். தாராளமா. அதோட இயல்புக்கு ஏத்த மாதிரி தனித்தனி அறைகள்ல பிரிச்சு வைக்கிறதுக்கு இந்த இடம் போதுமானது. அதனாலதான் இஸ்ரேலிய பாரம்பரியம் இத சும்மா ஒரு படகுன்னு சொல்லல, ஒரு மிதக்கும் வீடுன்னு சொல்லுது. சரி, இவ்ளோ பெரிய கப்பல் இது என்ன மரத்தால கட்டப்பட்டது? அத பத்தி ஏதாவது குறிப்பு இருக்கா? ஆவணங்கள்ல கோஃபர் மரம்னு ஒரு வார்த்தை வருது. கோஃபர் மரமா? ஆமா, அது என்ன மரம்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு தெளிவான முடிவில்லை. ஆனா ஆராய்ச்சியாளர்கள் அது சைப்ரஸ் மர வகையா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன்னா சைப்ரஸ் மரம் ரொம்ப நாள் உழைக்கும், தண்ணியில சீக்கிரம் அழுகாது, அதே சமயம் இலகுவாவும் இருக்கும். கப்பல் உள்ளேயும் வெளியேயும் நீர்க்கசிவு ஏற்படாமல் இருக்க தார் பூசப்பட்டதாகவும் குறிப்பு இருக்கு. வெளிச்சத்துக்கும் காத்தோட்டத்துக்கும் என்ன ஏற்பாடு இருந்துச்சு? ஏன்னா கதவெல்லாம் மூடிட்டா உள்ள ஒரே இருட்டாவும் புழுக்கமாவும் இருந்திருக்குமே. அதுக்கும் ஒரு புத்திசாலித்தனமான வடிவமைப்பு இருந்திருக்கு. கப்பலோட பக்கவாட்டுல ஒரு பெரிய கதவும் மேல கூரையில சோகர்னு ஒன்று இருந்ததாகவும் ஆதியாகமும் சொல்லுது. சோகர் அது என்ன? இந்த சோகர்ங்கிறது ஒரு பெரிய ஜன்னலா இருக்கலாம், அல்லது ஒருவேளை மேல்கூரை முழுவதும் ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு அமைப்பாக கூட இருக்கலாம். இது வெளிச்சத்தை உள்ள கொண்டு வர்றதுக்கும் காத்தோட்டத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஓகே, கப்பலை கட்டியாச்சு, டிசைன் பிரமாதமா இருக்கு. ஆனா என்னோட மனசுல ஓடுற உண்மையான கேள்வி என்னன்னா, இந்த மிதக்கும் மிருக காட்சி சாலைய ஒரு வருஷத்துக்கு மேல எப்படி நிர்வகிச்சாங்க? அதுவும் வெறும் 8 பேர் கொண்ட ஒரு குடும்பம். இது நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு சவால். முதல்ல சாப்பாட்டுல இருந்து ஆரம்பிப்போம். இதுதான் இந்த திட்டத்தோட உச்சக்கட்ட சவால்னே சொல்லலாம். ஒரு கணக்குப்படி பேழைக்குள்ள இருந்த அத்தனை விலங்குகளுக்கும் ஒரு வருஷத்துக்கு பல 100 டன் உணவு தேவைப்பட்டிருக்கும். பல 100 டன்னா? ஆமா, இது அப்படியே பச்சையாகவோ செடிகளாகவோ கொண்டு போயிருந்தா கப்பல்ல இடமே பத்தாது. அப்போ அவங்க உணவு ரொம்ப அடர்த்தியான ஒரு வடிவத்துல சேமிச்சிருக்கணும். அடர்த்தியான வடிவத்திலியா? அப்படின்னா இப்போ நாம விலங்குகளுக்கு பெலட்ஸ் கொடுக்கறோம் இல்லையா, அந்த மாதிரி தாவரங்கள், இலைகள், புல் எல்லாத்தையும் காய வச்சு அரைச்சு சின்ன சின்ன உருண்டைகளா மாத்தி சேமிச்சிருக்கலாம். ஓ, பழங்களை ஜாம் மாதிரி செஞ்சு பெரிய ஜாடிகள்ல வச்சிருக்கலாம். தானியங்களை கிடங்குகள்ல சேமிச்சிருக்கலாம். இப்படி செய்யும் போது உணவோட அளவு ரொம்பவே குறைஞ்சிடும், இடமும் மிச்சமாகும், உணவும் கெட்டு போகாது. சரி, இது தாவர உண்ணிகளுக்கு ஓகே. சிங்கத்துக்கும் புலிக்கும் என்ன செஞ்சிருப்பாங்க? தினமும் ஃப்ரெஷ்ஷா இறைச்சி வேணுமே. அதுக்கும் ஒரு தீர்வு சொல்லப்படுது. அதுக்காகவே தீவன விலங்குகள்னு சொல்லப்படுற சில உயிரினங்களையும் கூடவே கொண்டு போயிருக்கலாம். தீவன விலங்குகளா? ஆமா, உதாரணத்துக்கு ஆடு, முயல் மாதிரி சீக்கிரம் குட்டி போட்டு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய விலங்குகள். பூச்சிகளை சாப்பிடுற பல்லி, தவளை மாதிரியான உயிரினங்களுக்கு கப்பலுக்குள்ளேயே பூச்சி காலனிகளை வளர்த்திருக்கலாம்.
ஒரு சின்ன சுற்றுச்சூழல் அமைப்பையே அவங்க உள்ள உருவாக்கி இருக்கணும். பாண்டா, கோலா மாதிரி குறிப்பிட்ட ஒரு வகை உணவை மட்டும் சாப்பிடுற விலங்குகளோட நிலைமை என்ன? அதுங்களுக்கு மூங்கில் இலைக்கும் யூக்கலிப்டஸ் இலைக்கும் எங்க போயிருப்பாங்க? இது ஒரு நல்ல கேள்வி. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி விலங்குகள் ஒருவேளை நீண்ட உறக்க நிலைக்கு, அதாவது ஹைபர்னேஷனுக்கு போயிருக்கலாம். குறைஞ்ச உணவு, குறைந்த செயல்பாடுன்னு ஒரு வருஷத்தை கழிச்சிருக்கலாம். இதுவும் ஒரு சாத்தியமான வழிதான். அடுத்து தண்ணீர். தண்ணீர் இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு தீர்வு இருக்கு. வெள்ளத்தின் போது 40 நாள் விடாம மழை பெய்ததா பைபிள் சொல்லுது இல்லையா? ஆமா. அந்த மழை நீரை மேல் தளத்துல சேகரிச்சு குழாய்கள் மூலமா ஒவ்வொரு தளத்துக்கும் அனுப்புற ஒரு அமைப்பை ரொம்ப சுலபமா உருவாக்கி இருக்கலாம். புவியீர்ப்பு விசை மூலமாவே இது வேலை செய்யும். சரி, உறவு தண்ணீர் ஏற்பாடுகள் பிரமிக்க வைக்குது. ஆனா என் மனசுல ஓடும் ஒரு கேள்வி, இத்தனை உயிரினங்கள் ஓரிடத்துல இருந்தா சுகாதாரம்? ஒரு நாளைக்கு சுமார் 10 இருந்து 12 மெட்ரிக் டன் கழிவுகள் உருவாகி இருக்கும்னு ஒரு ஆய்வு சொல்லுது. 12 டன்னு. ஆமா, அது ஒரு பெரிய சவால் தான். என் வீட்ல ஒரு வாரம் குப்பை எடுக்காட்டி என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். ஒரு வருஷம் ஆயிரக்கணக்கான விலங்குகளோட இதை எப்படி வெளியேற்றினாங்க? இதுக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு புத்திசாலித்தனமான ஈரடுக்கு அமைப்பு இருந்திருக்கலாம். விலங்குகள் நிக்கிற தளத்துல மரப்பலகைகளுக்கு நடுவுல இடைவெளி விட்டு, அதாவது ஸ்லாட்டட் ஃப்ளோரிங் மாதிரி அமைச்சிருக்கலாம். ஓ, அப்போ கழிவுகள் எல்லாம் கீழே விழுந்துருமா? ஆமா, கழிவுகள் எல்லாம் அதுக்கு கீழே இருக்கிற சேகரிப்பு தளத்துக்கு போயிடும். இதனால விலங்குகள் கழிவுகளோட நேரடியா நிக்க வேண்டியதில்ல, நோய்கள் பரவுறதும் குறையும். இந்த முறைய டீப் லிட்டோ மெத்தட்னு இன்னைக்கும் சில பண்ணைகள்ல பயன்படுத்துறாங்க. சரி, கழிவுகள் கீழே சேகரமாகுது. அப்புறம் அதை என்ன செஞ்சாங்க? கடல்ல கொட்டினாங்களா? அது ஒரு வழி. ஆனா அதை விட ஒரு சிறந்த வழி இருக்கு. என்ன அது? உரமாக்குவது. சேகரிச்ச கழிவுகளோட மண்புழுக்களையும் சாண வண்டுகளையும் சேர்த்தா அது சில வாரங்கள்ல ஊட்டச்சத்து நிறைஞ்ச உரமா மாறிடும். அப்படியா? ஆமா, இந்த முறையில கழிவுகளோட அளவு கிட்டத்தட்ட 70 to 80% வரை குறைஞ்சிடும். துர்நாற்றமும் கட்டுப்படுத்தப்படும். ஆக 12 டன் கழிவு 2-3 டன்னா மாறுது. இப்போ 8 பேர் கொண்ட குடும்பம் ஷிஃப்ட் போட்டு வேலை செஞ்சா இதை நிர்வகிக்க முடியுங்கிறது சாத்தியமாக தெரியுது இல்லையா? இது உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ் ஐடியா. இப்போ காத்தோட்டம், ஆயிரக்கணக்கான விலங்குகள் சுவாசிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் விஷவாயுக்கள் உருவாகி இருக்குமே. அதுக்கு தான் அந்த சோகர் ஜன்னலும் பக்கவாட்டு கதவும் பயன்பட்டு இருக்கு. காத்தோட திசைக்கு ஏத்த மாதிரி சரியான நேரத்துல இதை திறந்து மூடுறது மூலமா ஒரு இயற்கையான குறுக்கு காத்தோட்டத்தை, அதாவது கிராஸ் வென்டிலேஷனை உருவாக்க முடியும். அப்போ அசுத்தமான காற்று வெளியே போயிடும். ஆமா, சூடான அசுத்தமான காற்று மேலே போய் சோகர் வழியா வெளியேற, சுத்தமான காற்று பக்கவாட்டு கதவு வழியா உள்ள வரும். இது கப்பலோட எல்லா தளங்களுக்கும் தூய்மையான காற்றை கொண்டு போய் சேர்த்திருக்கும். ஆஹா, இந்த தயாரிப்புகளுக்கு பிறகு வெள்ளம் வருது, 40 நாள் மழை, 150 நாள் பூமி மேல தங்கீர் நிக்குது, கடைசியில பேழை அரராத் மலைகள்ல தங்குது. இதுதான் ஆதியாகமம் சொல்ற கதை. ஆனா இந்த மாதிரியான ஒரு பெருவெள்ள கதை பைபிள்ல மட்டும்தான் இருக்கா, இல்ல வேற கலாச்சாரத்திலயும் இருக்கா? இருக்கு. அதுதான் இந்த விஷயத்தை இன்னும் சுவாரஸ்யமாக்குது. உதாரணத்துக்கு, யூதர்களோட யூபிலிஸ் நூல் ஆதியாகமம் சொல்லாத சில விஷயங்களை சொல்லுது. அப்படி என்ன சொல்லுது? நோவா எந்த மாசம் எந்த தேதியில பேழைக்குள்ள போனாரு, வெள்ளம் எப்போ ஆரம்பிச்சது, பூமி காயறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு ஒரு டைம் லைன் மாதிரியே கொடுக்குது. இது அந்த கதைக்கு இன்னொரு நம்பகத்தன்மையை சேர்க்குது. அப்படியானால் இன்னைக்கு நாம பார்த்த ஆவணங்களின்படி நோவாவின் பேழைங்கிறது வெறும் மத நம்பிக்கை சம்பந்தப்பட்ட ஒரு கதை மட்டும் இல்ல. அது ஒரு பிரம்மாண்டமான பொறியியல், உயிரியல் மற்றும் தளவாட திட்டத்தோட ஒரு ஆவணம்னே சொல்லலாம். ஒவ்வொரு சவாலுக்கும் நடைமுறைக்கு சாத்தியமான தீர்வுகள் அதுக்குள்ளேயே மறைஞ்சிருக்கு. பேரழிவிலிருந்து உயிர்களை காப்பாற்றி ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்குவது, இந்த அடிப்படை செய்தி மாறாமல் இருக்கிறது மனித வரலாற்றில் பெருவெள்ளம் போன்ற நிகழ்வுகள் எவ்வளவு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்கிறத காட்டுது. இறுதியாக உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த ஆவணங்கள் எல்லாமே பேழைக்குள்ளே உயிர்களை எப்படி பாதுகாத்தாங்கன்னு ரொம்ப விரிவாக பேசுது. ஆனா ஒரு வருஷம் கழிச்சு வெள்ளம் வடிஞ்சு அந்த பேழையோட கதவு திறக்குது. நோவாவும் அவரோட குடும்பமும் எல்லா விலங்குகளும் வெளியே வராங்க. சுத்தி பார்த்தா சம்பூர்ணமாக அழிஞ்சு போன ஒரு நிலப்பரப்பு. மரம், செடி, கொடி எதுவுமே இல்ல. ஒரு முழு சுற்றுச்சூழல் அமைப்பையே அவங்க தான் மீண்டும் தொடங்கணும். யோசிச்சு பாருங்க, பேழையிலிருந்து இறங்கின மறுநாள் அந்த அமைதியான காலி உலகத்துல நோவாவின் குடும்பத்தோட முதல் மற்றும் மிக முக்கியமான பணி என்னவாக இருந்திருக்கும்?